நீ ஆறதை விட அந்த குழுக்குத்தான் அது அப்படியே கடவுள் கொடுத்த கிஃப்ட். என்னது கிஃப்ட்? 2 பைசா தராங்க கிஃப்ட். சிரிக்கிற எகத்தலமா நான் உன்னை தான் லவ் பண்றேன்னு சொன்னீங்க. வட்டாரு கிட்ட வட்டாரு கிட்ட வட்டாரு. யாரு? ஆமா. இப்ப நீ என்ன சந்தோஷமா இருக்கிறான்? ஆமா. ஏன் அவன் வரல? அவன் வந்துங்கிறான் குதிரைல வந்துங்கிறான். நான் நந்த ஓடிட்டேன். குதிரைல வரமா நான் நந்த ஓடிட்டேமா. என்ன நான் பைத்தியக்காரியா? என்னடா ஐயே அண்ணாத்துக்கு யோப்பா. அவன் குதிரைல வரணும், ஆளை கடை நடந்து வரணும். நீ வண்டிய அந்த சொல்லியா குதிரை வேகமா வருனா அந்த குதிரைக்கு ஏசி நோய் மெதியான அந்த அவரு கௌரவத்துக்கு நான் உட்காந்து வந்துங்கிறாரு. நான் ஓடியான்ட்டேன் நான். சரி சரி வந்து ஐயோ கடவுளே. வாயில வாடி சிரிக்காம சிரிக்காதா? அது கூட சிரிப்பாங்களா? ஐயா அப்பா கடவுளே. அப்பா நிலைக்கு என்ன ஆளாக்கணும்? அப்பாவா? உங்க அம்மாவை நான் வச்சுங்கிறேன். இல்ல உங்க அம்மாவை வீட்டுக்காரனா? இல்ல உங்க அம்மாவுக்கு ஹஸ்பண்டா? உங்க அம்மாவுக்கு அப்பான்றா ஒய கூட வச்சு உங்க அம்மாவை வச்சுக்க மாட்டேன். விடுங்க விடுனா விடுறா அண்ணா. சரி விடுறா. உங்க அம்மாவுக்கு புள்ளியானா? கடவுளே இந்த ஒரு நல்ல நிலைமையில என்ன ஆளாக்கிட்டேன். யாரு இடுவேன்றா? பெருமாள் கிட்ட. அவரே கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. அப்படிதான் பண்ணணும். எப்படிதான் பண்ண? என்ன அவருன்னா எங்கன்னா போய் திருட்டாரா என்ன பண்ணாரா? என்னது போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க அவரை? அது அருள் கொடுப்பதற்காக வீதி விழா வர்றதுக்காக அப்படி கட்டி போட்டு விசுமானம். என்ன நினைச்சுக்கிறேன் நீங்க? கூடுவேன். எங்க அம்மா என்ன 11 மாசம் சுமந்து பெற்றாங்க. ஆமா 11 மாசம். நீ ஒரு வித்தியாசமா பார்த்தியா? உண்மையில 11 மாசம் சுமந்து. நீயே கேளுனா எப்படி இது 11 மாசம் கேளு. 1 மாசம் துட்டுல எங்க அம்மா தள்ளி வச்சாங்க. 1 மாசம் துட்டுல எங்க அம்மா தள்ளி வச்சாங்க. தள்ளி வச்சிருக்காங்க. அம்மாவை தள்ளி வச்சிருக்கணும். எங்க அப்பனை தள்ளி வை. எங்க தெரியல எத்தின ஆயா அவன் தள்ளி வச்சாங்க. சிங்க பரம்பரை பாத்தியா? அது என்ன சிங்கம் பரம்பரை அப்படி கிடையாது. சிங்கத்துக்கு அது ஆவாது. ஏய் நீ பாரு நான் பாத்துறேன். தம்பி நீ தம்முன்னு போ, நான் பாத்துறேன். ஒரு எகத்தாலமா என்னடி இந்த தெருவுல வெளிய வந்தாவே பழிக்குது. வெளிய வந்தாவே சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி அப்படிதான் பழிக்குது. ஆமா நீ வச்சல் தான் பழிக்குது. சொல்லி வச்சு வளர்க்கறாங்களா நான் தெரியல. நாய் வளர்க்கறேன் இந்த அக்கா தெருக்கு போய்ங்க வளர்க்கணும். ஏய் என்ன மரியாதை கெடுத்துக்கவே என்கிட்ட. இதெல்லாம் வேற எங்கனா வெச்சுக்கோ. அவன் ஜட்டி போடணும் பேசி நடக்கிறான். எதுவும் பச்சிங்க யாரமா அவன் ஜட்டி போடுறவனே பையன் நடக்கிறானா? அந்த ஜட்டி போடுற போய் என்ன பண்ண போறேன்? ஏண்டா பொறம்போக்கு என்ன கண்ணுக்கு இல்லடா? என்ன கல்லுல ஆமா உன்ன மாதிரியே அது கூட போ சாமி போ. போட்டு போப்பா. நான் வர அப்புறமா வரேன். போ மாமா வராரு. போமா நான் கூட்டிட்டு போ மாமா. அம்மாய் அம்மா கூட்டினா கூட அப்படிக்கா இந்த வரேன்னு சொல்லு. ஏமா சரியா? ஏன் சந்தோஷமாகற? ஆமா அவர் வந்த உடனே சாருபதி எல்லா வேலையும் நீ தாண்டி பார்த்த. இந்த பொறுப்பு அப்படின்னு நீ சொல்லிங்கிற. ஆனா அண்ணாலும் சொல்லிங்கிறான். அவ தேவடியா அவன் என்ன வேலை செஞ்சா எனக்காக 5-10 ஊத்து தெஞ்சான் பிச்சை எடுக்கிட்டுன்றாரு. சரி அவ போல இங்கே தங்கிட்டா என்ன பண்ணுன்னு கேட்டேன். அப்ப நான் காலால் இட்டுனா அவன் கையால வேலை செய்ய சொல்றான். அவள நல்ல குடும்பத்தை கலைக்கிறிய. ஓ கேட்டு சொன்னா சத்தியமா என் காதல கேட்டேன். அவரு போய் செஞ்செல்லாம் பண்ண மாட்டாரு. அவனை அப்படி பேசுறான். பாசமா என்ன பண்ண பாரு. அவன் வேண்டாம் அவனை போய் சொல்லு. ஓ அவன் சொந்த நாடு அவன் வருவான். ஏன் என்ன சொந்தம்? அவன் மாமா அது. நான் முந்தானி அவன் ஒக்கால குத்துக்குறான். நான் இந்த கஷ்டம். நீ 2வது முந்தானி போட்ட. அவங்க முதல் முந்தானி போட்டாங்க. இப்ப என்னதான் பிளான் சொல்றா? பிளான் தானே நான் சொல்ற மாதிரி கேளு. உனக்கு நாடு வேணுமா? அவன் வேணாம். அப்ப போட்டல். எனக்கு டிரைவர் இருக்காரு நான் பாத்துப்பேன். அவர் இருக்காரு நான் பாத்துப்பேன். போட்டல். ஐயோ இருக்கிறதுக்கு எவன போட்டல்? எத்தனை பேர் தான் போட்டல்? போடுமா கேசி வாய்தா விட்டுலாம். வாய்தா மொத்த துண்டு வாய்தாலே போயிட்டோம். அப்படி சொல்றேன். அவ்வளவுதான். என்ன ஒரு பிளான் பண்றேன். பிளானா? ஆமா அவனை கஞ்சால குத்துனா தெரிஞ்சிடும். விஷத்தை குத்தா தெரிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் தூக்கல் போட்டா தெரிஞ்சிடும். அவனை நம்ம தான் இல்லடா மரத்தை தூக்க போறான் பாரு. என்ன போயிடுச்சா? இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் வாசாங்கன்னா அந்த போங்க ஆனா ஒண்ணுமா ஒரு வந்துச்சுன்னா நான் பிடிப்பேன் தெரியுமா? ஐயோ எனக்கு சாமியே வராது. உரம்போக்கு எதுக்கு இதே பொழப்பாவே இருப்பியா? முடிகிறோம் வந்து சொல்லும்போது தெய்வம் அதெல்லாம் நினைச்சுங்க யாரும் தயவு செய்து இந்த மாதிரி பிடிக்க கூடாது. ஆமா சரி சரி பரவாயில்ல. நான் எதிர விட்டேன் அதெல்லாம் இப்ப மியூசிக்கும் அதுக்கு என்னடா காரணம்? அது பாம்பு மியூசிக். ஒரு பாம்பை புடிச்சுன்னா அந்த முடியல வச்சா ஒரே கொத்து அவன் காலி. பாம்பு புடிச்சுன்னு அந்த முடியல எப்படி வைப்பேன்? அந்த முடியல இல்ல மணி முடியல. ஓ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது மணி பென்ஷன் நடக்குது. அதான் ஐயோ கடவுளே அம்மா காலி அரக்கா ஏ கரெக்டாச்சிங்க இருங்க. சாரி அண்ணா சாரி. அவனே இப்பதான் பெட்ஷீட் எடுத்து வெளிய வரது. ஐயோ கடவுளே பாம்பு வேணுமே. பாம்பு தானே பாம்பு பிடிக்க நிறைய பேர் எனக்கு தெரியும். நம்ம பிடிச்சுன்னு வரப்போம். பிடிக்கிறேன் எல்லாம் கருநாகமா பிடிச்சி. ஓ ஓ ஓ பாம்பே உன்னை வைக்க போற ஒரே கொத்து. வெய்ய வந்து போறான். வெய்ய எங்கடா பிடிக்கிறான்? வெய்ய வலையில பிடிச்சேன். இது எங்கேயோ இது எங்கேயுமே கிடைக்காது. செய்யாரு மீனாட்சி சோர்ல தான் கிடைக்கும். மீனாட்சி சோரே கொத்த வந்து உன்னுடைய உணவை விட்டு உயிர் பிரிந்து விட்டது. அந்த நாசக்காரே வருகிறேனடி பொறுத்திருந்து பாருங்கள். அவன் கொத்தாது என்ன பண்ண தூங்கிது அப்படி போகு. எப்படி எப்படி தின்ன தெரியல இருக்கு. இப்ப நீ இந்த பாம்பல ஏற்க மாட்டேன் தம்னு நான் ஏப்புறேன். இப்ப ஏப்புறேன் பாய். நாங்க இப்படி இப்படி பண்ண செத்து போட்டாரு. இதுல நேரம் ஒண்ணு கத்துக்கிறடா. இப்படி இப்படி இதுக்கா இப்படி இது இப்படி வச்சு இத கொஞ்சம் இப்படி ஆட்டு. சூப்பர் அஜாதா. இது பாம்பு மாரி ஆட்டாத. இப்படியே தான் வச்சுக்கணும். கொக்கி மாரி ஒரு முறை இருக்குது. முருகா அவ்வளவு வேகமா போனா 4 கிலோமீட்டர் கனடா பாம்பு போயிடும். புரியுதா? அப்படியா பாட்டு புடி. அந்த புடி இல்லப்பா. வேகத்தை பாட்டுடைய வேகத்தை குறை. வேகத்தை குறை. சரி விடு விடு. நகர் முடி பேரு நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது இந்த மாதிரி பண்ணா தூக்கம் எல்லாருக்கும் வரும். அப்ப எங்க வருதுப்பா? அப்ப எப்படி ஒரு மாத்திரை தள்ளிக்க. மாத்திரை ஏற்கனவே 5 மாத்திரை தள்ளிக்கிறப்பா. அந்த மாத்திரை இல்லப்பா. மேல விட்டு உண்டு.
இந்த திருநாளுக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தால் முப்படை தளபதியாக. நீங்க நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப நீ கூடுவ அதான் திருநாள் வந்தது அங்கு பேரிந்தது ஓட முடியாமல் ஐயோ இவனாடி ஒண்ணு கட் பண்ணினா அப்புறம் மிச்சத்தெல்லாம் புடிச்சிட்டு போறான். சரவதி நாம் போட்ட திட்ட எனக்கு அவனு போட்டு தட்டு மாமா உரைத்து விட்டான். ஏன்டா போய் உரைத்தியா? ஆமா நான் உரைத்து உனக்காகவே இருக்கிறேங்க நான். உண்மைதான். உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வம் அல்லவா? எனக்கு தெரியாதா? எப்பேற்பட்டாளவன் கல்லோ நோலம் கணவன் புல்லோ நோலம் புருஷன் என்று நினைத்துக் கொண்டிருப்பதுதானே. ஆமாங்க, யார் கூட இருக்கணும் ஒரு நிமிஷம் தெருவில் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தால் இருக்க இடமின்றி படுக்க வாயின்றி தவித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது உனக்கு அனைத்தும் கொடுத்தேன். உண்மை விசுவாசி என்றால் உன்னைத்தான் சொல்ல வேண்டும். மூவரு பல திட்டங்களை திட்டி அனைத்து விட்டோம். என்னால சும்மா தானே இருந்தேன். அந்த ஓனப்பிள்ளை பல்லு கட்டின வரேன். பல்லு கட்டலாம் தான் மாத்தாரு, கவுரு கிடைக்கல. ஐயோ கவுரு கடையில காட்டுறதுக்கு ஓடி போடலாங்க. முக்கியம் முக்கியம் இந்த நாடுக்காக தான் காத்துக் கொண்டிருந்தோம். பொன்னான கருத்தினால் எனக்கு ஒருவர் மீது ஒருவர் தாயே ஓட அப்புறம் அண்ணன் ஒருத்தர் கூட உட்கார மாட்டாங்க, எல்லாம் எழுந்து போயிடுவாங்க. லூஸ் மாதிரி பண்றான்டா அவன். சரிங்கடா, எல்லாம் மைக் பண்ணுறான்டா. சார் இது என்னது இது? வாட் இஸ் திஸ்? போர்விக்காத மையாக தெரியும். ஆடா போ. மாமா எதுக்கு மைதேல கருப்புன்னு தெரியும். சார்வதி சார்வதி உன்னுடைய பொன்னால கரெக்ட் மணிமணி போய் ஒரு 2 நிமிஷம் கண்ணால மூஞ்சி பாத்துருவாங்க. கொஞ்சம் முக்கியமானக்கு
யார் நானே ஒளி சுட்டு ஐயோ நான் எடுக்க கூடாதுங்க எதற்காக தயக்கம் கலக்கம் நடுக்க வா நான் 3 நாளா குளிக்காமலே இருக்கேன் அசுத்தமாக இருக்கிறது நீராடிட்டு வா இதுங்க டேட்டா பர்த் ஆமா தலை ஊத்திக்குது ஆமா நாய் வந்தா கூட எதுக்கு போக கூடாது என்ன தெரியுமா நான் ஒண்ணு சொல்றேன் உன்னுடைய தேவடியா இங்க யாரடா அனைத்துமே மண்மேலாக்கி விட்டாயே சாகுபதி நான் என்ன பண்றது சரி உன்னை விட்டு விடுகிறேன் நம்மளுடைய கவலைகளையும் சூழ்நிலையும் அறிந்து புரிந்து தெரிந்து மறைக்க மனம் இருந்தால் மறந்திருக்கலாம் இருப்பது ஒரு மனம் என் நண்பனை எப்படி மறைக்க முடியும் வா நண்பா என்ன என்கிட்ட வர்ற எதுக்கு மணிமுடியா என்னால சூட்ட முடியாது ஐயா என்னால சூட்ட முடியாதுங்க எதற்காக ஏன்னா முந்தா நேத்து நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் சரி அங்க என்னதான் தாலி எடுத்து கொடுக்க சொன்னாங்க நான் தாலி எடுத்து கொடுத்தேன் மாப்பிள தாலி வாங்கணும்னே செத்தான் என் கை ஆச்சு இதற்காகவா இவ்வளவு நான் திட்டம் என்ன சொல்றேன்னா எப்பவுமே நீ அடிச்சுங்க நம்பாது சரி தன் கை தனக்கு உதவி அப்படி என்றால் நீ சுட்டிக்க 2 கைக்கு இதா அடுத்தவனை நம்பி ஆஹா. எந்த ஒரு வேலையும் எந்த ஒப்படைக்க பழத்துல கூடாது. இறங்காது மீன் மாட்டாது அப்படி என்றால் ஆ. மணிபுரி நாட்டை ஆள பிறந்த சிங்கம் முப்படை தளபதி ஆள வந்தார் ஆ. வாழ்க நாடு எனக்கு நாடு எனக்கு நான் போய் சேர்ந்தேன் ஆனா அந்த பாம்பு என்ன பாம்பு தெரியல 11 போட்டுக்கிறான் பாம்பு அது நல்ல பாம்பாட்டங்குது இல்ல கட்ட பாம்பு நல்ல பாம்பு அது கட்ட பாம்பா என்னடா கெட்ட பாம்பெல்லாம் உனக்கு தெரியாது நல்ல பாம்பா கொத்தாது பாத்து போடுவோம் ஐயா லூசே அப்படி கிடையாது இல்ல மென்டல நான் ஒன்னு போட்டா உடனே போட்டுறேன் எப்படி அப்படி இல்லடா இல்லடியா இது வேற நான் துறன்ட்டா சாமி துற அப்படி கூப்பிட்ட உடனே அட வாங்கி தின பையன் எல்லாரும் இதான் ஜாவுறோம் அதில குட்டியை சொல்ல வரதே மறக்க வச்சிடாதடா நான் குட்டி குட்டி நீனா பால் குட்டியா நீங்க குட்டி குட்டி சொல்றா என் தீ குட்டி அப்பதான் அதான் நானே நான் எதை சொன்னேன்னு எனக்கு தெரியலையே எனக்கு தெரியல செத்துட்டல்ல போய் நாடிக்கிட்ட பாரு போதும் கடவுளே பெருமாளே பெருமாளே நாடிக்கிட்ட பாரு தொடப்பு கட்டி பாத்தியா இப்படி படுத்துக்கிறான் இப்ப என்ன பண்ணுவான் கால் மேல கால் இப்படி படுத்துக்கிறான்டா அவன் என்ன எவ்வளவு நேரத்தா ஓடிக்கிச்சு அதான் டேய் உன்னை யாரா கேட்டாங்க அது தொப்புல இருந்து பிரம்மர் வந்து அதனால மேலாம் தேசி வருது என்னவோ சரி அது கூட சாவட்டும் சரி போ நாடிக்கிட்ட பாரு நானா அம்மா பாவி இந்த கம்யூனிட்டி அவன் இப்பதான் வந்துக்கிறான்பா மணார் எங்க டிராபிக் அவன் மாட்டினான்னு தெரியல இவ்வளவு லேட் ஆகுது டிராபிக் ஜாமில் எங்கன்னா மாட்டிருந்துருமா எலுமிட்டு போட்டுருக்க மாட்டான் யாரு இவனா எமனா அதனால போலீஸ் முடிச்சுட்டு இருப்பாங்க ஓ எம பிடிக்க லேட் ஆயிடுச்சா ஆமா ஆமா அட இதா பாரு ஆள வந்தா ஆனா அந்த பேர் தான் எனக்கு ஆரம்பத்துல குடிக்கலாமா கேப்பா என்ன பேர் எம வச்சானு தெரியல ஆள வந்தானா இல்ல வேலை வந்தானா அது என்னவோ அவ அம்மா வச்சா அப்பா வச்சானே அவன் வச்சான் பேரு மோ நாடி வந்தா இல்ல இல்ல ஒரு அரடிக்கு வச்சு பாரு நாடி வருதான பார்த்தா நெஞ்சில தான் பாப்பாங்க நீ என்னடா பொறுப்புக்கு டேய் டேய் வாங்கி சொன்ன பையா டேய் லக்காடிக்கு லைட் தூக்கணும் பையா லக்காடிக்கு light தூக்கணும். டேய் பாடிஸ்க்கு பல்ப் தூக்கணும் பாடிஸ் கூட போலீஸ் அப்படிப்பட்ட பையன்டா இவன் நான் கஷ்டப்பட்டேன் பார்த்தா உனக்கு தெரியும் நான் அம்மா நான் கஷ்டப்பட்டிருந்தேன் அந்த கேவனுக்கு போட்டு படுத்துட்டான் அது இது வேற ஒருத்தருக்குதா அதான் இது 43 அவர் எடுத்து கொடுத்தாரு அந்த ஆமா ஆமா அந்த மாதிரி கஷ்டப்பட்டேன் அரண்மனைன்னு அந்த கேப் ஒரு ஓதனை பண்ணுவான் எதனா ஒரு வக்கீலா பார்த்து இல்ல ஒரு ஓட்டுநரை பார்த்து அப்படி கட்டிக்காத போயிட்டு அவரு எடுத்து கிட்ட வந்தார் கொஞ்சம் அமைதியாவும் கட்டாரு ஒரு ஓட்டுநரா அப்பா அப்படிலாம் போய் கட்டினா கூட நல்லா இருந்திருப்பேன் அந்த கேனை கட்டி வச்சான் அந்த கேனை இல்லாத ஒரு ஓதனை பண்ணுவாமா என்ன
என்ன பண்ணிட்டு அவரு நான் கஷ்டப்பட்டு நான் என்ன எப்பவுமே அறியாத பையனா ஏறிட்டாருன்னு ஓட்டு போடுவோம் வேகமா பேசா இருந்தா கொஞ்சம் மெதுவா தான் அடிக்கிட்டு ஓட்டு போவோம் எப்பா என்னப்பா அதுக்காக ஒரு பல்சர் வண்டி கொடுத்துட்டா ஓட தெரிஞ்சாதான் ஓட்டணும்னு அதுக்கு என்னமா பண்ணுது இவன் 100ல போவான் அவர் வயசானவரு 30 தான் போவாரு சரி விடு பாரு அந்த மாதிரி இவன் எங்கேயோ சுத்தி பண்ண பண்றான் இவன் சரி இவனை எரிப்பியோ கொதிப்பியோ அவனையாமா நான் எரிக்கிறோம் போதிக்கிறேன் சந்தி போய் ஓலவாழ கருவாடு 2 வாங்கினாந்து ஓலவாழ கருவாடு ஓலவாழ கருவாடுமா அது மாதிரி வாழை கருவாடுன்னு சொல்லுவாங்க இல்ல அந்த கருவாடு பேர் சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் ஒரு பாட்டு ஒரு ஞாபகம் இருக்கு ஓலவாழ கருவாடுல பாட்டா ஆமா அது என்ன பாட்டு ஏலா 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 ஒரு அடி தான் வந்து 2வது அடி அது அப்படி இல்ல ஈரன் அப்படி இல்ல இருடா என்ன சொல்லுவாங்க அப்படியே பாடிட்டு கொண்டாந்து ஸ்டப் பண்ண வரும் தண்ணி வந்தா தானே நான் என்ன பண்ணுவேன் பாடு கேட்டு நீ உனக்கே தெரியுமா அப்புறம் திட்ட மாட்டானா என்ன பாட்டு ஓலால கருவாடு என்னடா பாட்டு எழுதுறீங்க அது முன்னாடி பாட்டு எழுதுறாங்க எப்படி பாட்டு தெரியுமா எரிக்கார பூங்காற்று நீ போற வழி பெண்ணிற்கு வாசமல்லி உன்னை தேடி வர இந்த பாட்டு யாரா 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 ஒரு பாட்டா சரி பரவாயில்ல நான் கருவாடு வாங்கிட்டு வந்து நெல் போட்டு சுட்டுட்டு ஒரு தாமகர் கட்டிட்டு இவன் காலில் கட்டி அப்ப சரி எல்லாம் ஒன்று கட்டுறேன் நம்ம முடி சுட்டிக்கலாம் வா டைம் ஆச்சு வா 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 கமா போடி தேவடியா செத்துட்டான்னு பார்த்தா உயிரோடு காக்குறான்பா நான் சொன்னதான் எழுதி கொடுத்தேன் நீ ஆளு இல்ல சொல்லி என்ன கூப்பிட்டா கூட அவதான் பாம்பு வைக்க சொன்னேன் எங்கேயோ மணி அடிக்குது குட்டி குட்டி 2 பேரும் போறீங்களா அக்கால காப்பாத்திட்டு போங்களேன்டா ப்ரோ வா ப்ரோ உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன் வா ப்ரோ நானும் உனக்கு நயா வஞ்சகி நச்சு பாம்பே பிறந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியாமல் தெருவீதியில் நாட்டியம் அடிக்கிறது ஒரு நாட்டியக்காரி இருக்க இடம் கொடுத்தேன் உண்ண உணவு கொடுத்தேன் படுக்க பால் கொடுத்தேன் தலைவா இப்ப பாவம் சொல்லணும் எப்படி பாக்குதா இந்த மகாபாரத நாடகம் வச்சாலும் வச்சுக்க ஆனா நீ தான் துச்சாதன் அது பாஞ்சாலி நீ சேலை உறிஞ்சிங்கிற நானு கிருஷ்ணர் சேலை விட்டுங்கிறேன் ஆனா குண்டால் நீரா பாஞ்சாலி என் ஆணவம் உனக்கு
பெண்ணாக பிறந்தால் ஆசைப்படலாம். அருமதி பேருக்கு கூப்பிடுறீங்களே ஐத்தான் அத்தான். ஆமா சாரு சாருன்றாங்களே என்ன தக்காளி சாரா இல்லப்பா இல்ல எலுமிச்சை சாரா இல்லடா இல்ல திராட்சை சாரா இல்லடி செல்லம். ஆ, இது கரும்பு சாறு. அப்படியே குடிப்பேன். டேய், என்னடி பெண்ணாக பிறந்தால் ஆசைப்படலாம், பேரோசைப்பட்டு விட்டால் சாருமதி. நான் படவில்லை அத்தான், நான் படவில்லை. இல்லைங்க. இப்படி எல்லாம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அத்தான். பத்மஜி வந்துட்டான். அன்று மதுரையை எரித்தால் கண்ணகி. எங்க நாத்தனார் ஏங்க? அவங்க அவன் மதுரையை ஏன் ஏச்சான்னு எனக்கு தெரியும். அப்ப மொத்தம் கூரை விடு. அதனால தான் ஏசிட்டான். வெள்ளம் மத்து விட்டு எரிக்க முடியாது போ. அத்தையா, நாடகம் ஆடுகிறாயா என்னிடத்திலே? அடி நயா வந்தகி நச்சு பாம்பே. ஏய், மடி நீங்க தேவையா? ஏய் இந்த பக்கம் தேத்து மாத்தான். ஏய், டைம் ஓடுறாங்க மூஞ்சி வச்சுக்காத தேவையா வேற அதிகமா தேவையா? அடி பாவியா, அவன் தான் குத்துறான். ஆட்டி ஆட்டி காட்டிக்கிறா. ஏன் ஓட வச்சானுடியா? ஏய் இவன் லூஸ் அம்னன்ட்டுலாம் தெரியலடா. என்ன? எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. ஆ, ஊளா புச்சூரு. அதெல்லாம் உருட்டு நீ கட்டி அந்த வை குத்திட்டா மாதிரி. ஆண்டவா மூக்கு விட்டு நோண்டாவா? மூக்கல விட்டுட்டான்டாப்பா, மூக்கல விட்டுட்டான்டாதே. தேவையா சூப்பரா கத்துறாப்போ. வாழ்க்கையில நான் ஒரு பாவம் பண்ணல. பாவம். ஓட்டு நினைச்சது தப்பா. உன்னை தப்பா சொல்லிக்கிறான். அவரை கரெக்ட் பண்ணேன். இது ஒரு தப்பா. அப்புறம் இந்த 4 ஏக்கராக்காரு. அது இந்த 4 ஏக்கராக்காரு. அவரு பிளான் பண்ணல நான். இல்ல அது இதுல இருக்குது. லிஸ்ட்ல இருக்குது இவருக்கும் ஒரு அடக்கமா உட்கார்ந்து இவரும் ஒரு அடக்கமா இருக்குது. நானும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், ஒரு அடக்கமா உட்காருங்க, சப்பரங்களை போட்டு உட்காருங்க, சப்பரங்களை போட்டு உட்காருங்க. அப்படி சொல்றேன்ப்பா. நாங்க மேல நிக்கிறோம், கொஞ்சம் கீழே அடக்கமா உட்காருங்க. எத்தனை பேர் தான் சொல்லுவா இருக்கும். தாலாட்டு பாடுன்னு சொல்லி தான் நினைச்சாங்க அவங்க. நீ பாடலாம் அவங்க என்ன பாடுறது? நாங்க எங்க இருந்து உட்கார்றது? அதுக்கு இல்லப்பா, நீங்க என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் தாலாட்டு பாடுவான்னு பாத்தீங்க. வாழ்க்கையில ஒன்னியவன் சொல்லி நீலாம் கடவுளை கும்பிட கூடாது. ஏன் நீ தீட்டுல இருக்கிற செத்துங்கிற, நீ கும்பிட கூடாது. பாதி தீட்டுல இருக்கிற. நான் தீட்டுல இருக்கிறேன், ஆமா, கும்பிடக்கூடாது செத்துட்டா. சாமி. இப்ப அப்படியே செத்து- உசுருக்கு போற நிலைமையில இருந்தா கூட சாமி கும்பிடாதுன்னு சொல்லி விட்டு வந்துரு. செத்து போயிட்டான். ஆமா, பாதி செத்தாங்கன்னா தீட்டு. அப்ப போய் கடவுளை போய் ஒரு வணங்கி. செத்துறாங்கன்னா அந்த தெருக்கு சாமி போவா தெரியுமா? ஏன்னா தீட்டு. ஏன்டா பொறம்போக்கு இப்ப அரை உசுரா கா உசுராக்குது. ஆமா, பாதி தீட்டு. ஏன்டா அப்படியே அப்படியே அரை உசுரா இருக்கும்போது ஐயோ எப்படின்னா உயிர் போய்க்கணும், இந்த கடவுளை போய் வேணாம்னு போறாங்களா? அப்போ வேணான்னு போறாங்க. சில பேர் தண்ணி ஊத்துலையா போயிட்டுன்னு. ஐயோ அம்மா, வாயில் அடிச்சுக்கிட்டு தான் ஓடணும். நீ அடிச்சுக்காத, நான் சும்மா. சரி விடு. சரி சரி பாரு, வாழ்க்கையில ஏம்மா ஒண்ணு சொல்றேன். ஏம்மா வராம? ஏய், இருடா. என்னடா யாரு இது? ஏம்மா வந்து உட்காந்து. வருஷம் யாருமே கிடைக்கல, அவனாச்சும் இருக்கட்டும். அவன் பயமான அளவா. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், நிஜமாவே சொல்றேன். என்னன்னா ஆசைப்படுங்க, பேர் ஆசைப்படாதீங்க. இதை நடிப்புக்காக சொல்றாங்கன்றது கிடையாது, அனுபவபூர்வமா சொல்றேன். வாழ்க்கையில ஆசைப்படலாம். இது எப்படி சொல்ற நீ? நார்மலா சொல்றேன். நார்மலா? ஆமா. சரி, இந்த கேட்டங்க. ஏன்னா சீரி சேர்ந்தா 108 வர வைக்கிறேன். ஐயோ கடவுளே, அது போட்டுன்னா சரியா சொல்லிட்டு இருப்பியே. அதனால உண்மையை சொல்றேன், ஆசைப்படலாம்னு நினைக்க, ஆனா பேர் ஆசைப்படலாம்னு நினைக்காதீங்க. வயசான கிழமை தானே, எதனா கட்டிட்டு லைஃப் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். பட் நான் அந்த மாதிரி இல்ல. ஆக்சுவலி ஆக்சுவலினா நான் சொல்லினா வர திரும்பினா. ஆக்சுவலி ஆக்சுவலினா என்ன தெரியுமா? தெரியாது. சொல்லு ஆக்சுவலினா என்ன? ஆக்சுவலி அதாவது அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். அதாவது ஆக்சுவலி உண்மையாவே சொல்ற, வயசுல பெரியவங்க சொல்றத கேளுங்க. ஏன்னா நான் கேட்டிருந்தேன்னா அந்த கிழவன் என்னோட வயசுல இவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு தாத்தா மாதிரி இருந்தாரு,
அந்த தாத்தாவுடைய வார்த்தை கேட்டிருக்கலாம். எல்லாம் சாவும் தான் திரும்புறாங்க. அதான் உன்னை அனுபவப்பட்டாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அனுபவப்படாமலே திருந்தினா நல்லது, லைஃப் சூப்பரா இருக்கும். அதுல வயசுல பெரியவங்க சொல்றத கேளுங்க. வயசுல பெரியவங்க சொல்றது கேட்டா நிஜமாவே லைஃப் சூப்பரா இருக்குங்க. ஏதோ இவ சொல்றா, இவ என்ன ரோல் பண்ணாது, எப்படியே ரோல் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அனுபவப்பட்டதுனால சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எதனா தவறான வார்த்தை உபயோகிச்சிருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் வரேன். ஏன்னா நீ அழுவுற. ஐயோ ஐயோ, இனிமே நான் யார போய் தேவையான்னு கூப்பிடுவேன். என்னை யாரு டாபர்னு கூப்பிடுவா? போய்க்காலே போய்க்காலே.